UFC 309 மெயின் event UFC ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்க்கு ஜான் ஜோன்ஸ் ஸ்டீபே மியோசிச் ஃபைட் பண்ணுறாங்க. UFC 295 பேப்பர் வியூ நவம்பர் 2023 மேடிசன் ஸ்கொயர் கார்டன் ஃபைட் கார்ட்லேயே புக்கான ஃபைட் தான் இது. ஜோன்ஸோட இன்ஜுரினால அந்த ஃபைட் கேன்சல் ஆச்சு. இப்போ நவம்பர் 2024 அதே மேடிசன் ஸ்கொயர் கார்டனில் இந்த ஃபைட் ரீபுக் ஆயிருக்கு. ஜோன்ஸ் புல் அவுட் பண்ணப்பயே ஸ்டீபே ஆஸ்பினால் இன்டர்ம் சாம்பியன்ஷிப் ஃபைட் பண்ணியிருந்தா ஹெவிவெயிட் டிவிஷனில் இவ்வளோ பிரச்சனையே இருந்திருக்காது. ஸ்டீபே ஃபைட் பண்ணால் ஜோன்ஸை மட்டும்தான் ஃபைட் பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு. அதனால தான் ஆஸ்பினாலும் பாவ்லோவிச்சும் இன்டர்ம் சாம்பியன்ஷிப் ஃபைட் பண்ணாங்க. இப்போ ஜோன்ஸ் வர்சஸ் ஸ்டீபே ஃபைட்க்கு ஆஸ்பினால பேக்கப் ஃபைட்டர்னு சொல்லி நியூஸ் வந்துட்டு இருக்கு. இப்போதைக்கு வந்திருக்கிற அப்டேட் என்னன்னா, ஸ்டீபே வின் பண்ணாலும் சரி லூஸ் பண்ணாலும் சரி கண்டிப்பாக இந்த ஃபைட்டோட ரிட்டையர் ஆயிடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஜோன்ஸும் அதே தான் சொல்கிறாரு, இதுதான் அவரோட லாஸ்ட் ஃபைட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் டேனா ஒயிட் என்ன சொல்கிறாருன்னா, ஜோன்ஸ் வின் பண்ணிட்டா கன்ஃபார்மாக ஆஸ்பினால ஃபைட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஜான் ஜோன்ஸ் என்னோட ஃபேவரட் ஃபைட்டர். ஆனால் ஜோன்ஸ் ஸ்டீபே ஃபைட் எனக்கே எக்ஸைட்டிங்காக தோணலை. ஸ்டீபே தான் ஹெவி வெயிட் கோட், அவர் ரெஸ்யூம் செம தான். ஆனால் ஆஸ்பினால் இப்போ இருக்கிற ஹைப்க்கு ஜான் ஜோன்ஸ் MMA கோட்டுன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரையும் மேட்ச் அப் பண்ணோம்னா இது UFCயோட பிக்கஸ்ட் ஃபைட்டாக கூட அவங்களால நல்லாவே ப்ரொமோட் பண்ண முடியும். ஃபேன்ஸுமே இந்த மேட்ச் அப்புக்கு பயங்கர எக்ஸைட்டடாக இருப்பாங்க. ஜோன்ஸ் ஸ்டீபை ஃபைட் பண்ணுறதுல எனக்கு எதுவும் பிரச்சனை மாதிரி தோணலை. ஆனால் ஜோன்ஸ் இதுதான் லாஸ்ட் ஃபைட், இதோட ரிட்டையர் ஆயிடுவேன்னு சொல்கிறது கண்டிப்பாக நம்ம ஃபேன்ஸுக்கு இது ஒரு பிரச்சனை தான். ஜோன்ஸ் லெகசிக்கு ஆஸ்பினால் ஃபைட் தேவையே இல்லை. ஆனால் ஆஸ்பினாலுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜோன்ஸ் இப்போ தேவைப்படுறாரு. அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா அந்த ஹெவி வெயிட் டிவிஷனில் ஆஸ்பினாலுக்கு பிக் நேம்ஸ்னு இதுக்கப்புறம் யாருமே இல்லை அவர் ஃபைட் பண்ணுறக்கே. ஹெவி வெயிட் டிவிஷனே ஒரு மாதிரி போர் ஆயிருங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. மீறி போனால் ஆஸ்பினால் வர்சஸ் சிரில் கான் ஃபைட்டை புக் பண்ணி இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் அப் மாதிரி UFC காட்டிக்கலாம். ஆனால் ஆஸ்பினால் பார்த்தீங்கன்னா ஒரு வெல் ரவுண்டட் ஃபைட்டர். கான் ஒரு ஸ்ட்ரைக்கர் தான். அவரோட கிரவுண்ட் கேம் வீக்னஸ் 2 சாம்பியன்ஷிப் ஃபைட்டில் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஜோன்ஸ் ஆஸ்பினால் ஃபைட் நடக்கணும்னா ஜோன்ஸ் ஸ்டீபேவை டிஃபீட் பண்ணும். வின்னான அப்புறம் ரிட்டையர் ஆகாமல் இருக்கணும். இது ரொம்பவே காம்ப்ளிகேட்டட் தான். பார்ப்போம் ஜோன்ஸ் வர்சஸ் ஆஸ்பினால் சாம்பியன்ஷிப் யூனிஃபிகேஷன் ஃபைட் நடக்குதா இல்லை ஆஸ்பினால் தான் சாம்பியனாக ப்ரொமோட் ஆகிறாரான்னு. டேனா ஒயிட் நினச்சிருந்தா ஜான் ஜோன்ஸை எப்பயோ கன்வின்ஸ் பண்ணி ஆஸ்பினால் கூட ஃபைட் பண்ண வச்சிருக்கலாம். பார்ப்போம் அந்த ஸ்டீபே ஃபைட்க்கு அப்புறம் டேனா ஒயிட் ஏதாவது பண்ணி நமக்கு ஜான் ஜோன்ஸ் ஆஸ்பினால் ஃபைட் கிடைக்குதான்னு. ஜோன்ஸ் ரிட்டையர் ஆகிறனே சொன்னாலுமே UFC நினச்சாங்கன்னா நிறைய பணம் ஆஃபர் பண்ணி ஆஸ்பினாலையும் ஜோன்ஸையும் மேட்ச் அப் பண்ண வைக்க முடியும். UFC 309 கோமெயின் event சாண்ட்லர் வர்சஸ் ஆலிவேரா. இதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், பார்க்கலன்னா மறக்காமல் பாருங்கள். இந்த கார்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு செமையான ஒரு ஸ்டைலிஸ்டிக் மேட்சப் இருக்குது. மிடில் வெயிட் டிவிஷனில் அன்டிஃபீட்டட் போனிக்கலும் பால் கிரேகும் ஃபைட் பண்ணுறாங்க. போனிக்கலுக்கு எலைட் ரெஸ்லிங் ஸ்கில் இருக்குது. பால் கிரேக் பார்த்தீங்கன்னா செமையான ஒரு ஜுஜிட்சு ஸ்கில் வச்சிருக்காரு. லைட் ஹெவி வெயிட் டிவிஷனோட ஆங்கிலையா பால் கிரேக் சப்மிட் பண்ணியிருக்காரு. ஜமால் ஹில் டிஃபீட் பண்ணியிருக்காரு. போனிக்கலுக்கு இது ஒரு ஸ்டெப் அப் தான் லெவல் ஆஃப் காம்படிஷனில். UFC போனிக்கில் பார்த்தீங்கன்னா செமையாக டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த லெவல் ஆஃப் காம்படிஷன் அவங்க பார்த்து தான் போனிக்கலுக்கு மேட்சப்பே பண்ணுறாங்க. அப்போ தான் அவர் நல்ல ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பில்டப் பண்ணி அவர் ஸ்டார் ஆக முடியும்னு சொல்லிட்டு UFC அதில் ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. இப்போதைக்கு பெரிய அளவுக்கு எந்த மேட்சப்ஸ்லாம் அனௌன்ஸ்மெண்ட் வரல. அனௌன்ஸ் ஆன வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆந்தனி ஸ்மித் வர்சஸ் டாமினிக் ரேயஸ் இருக்காரு. நட்டாலியா சில்வா பார்த்தீங்கன்னா ஒரு மேட்சப்ல இருக்காங்க. கிறிஸ் ஒயிட்மன் இருக்காரு இந்த ஃபைட் கார்டில். கோபி கவிங்டன் இந்த கார்டில் ஃபைட் பண்ணுற மாதிரி ரூமர்ஸ் இருக்கு. ஆனால் ஆப்போனன்ட் யாருன்னு இப்போ வரைக்கும் ஐடியா இல்லை. அஃபிஷியல் நியூஸ் ஏதாவது வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஜோன்ஸ் ஸ்டீபே ஃபைட் பற்றின ஒப்பீனியனை மறக்காம ஷேர் பண்ணுங்க. டாக் ஷோ தமிழை இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ்.